2022ஆம் ஆண்டுக்கான ஸ்டார்ட் அப்பில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு இடம் பிடித்த நிலையில் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த மறுசீரமைப்பு முயற்சிகளே காரணம் என்று முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பதிவில் கடந்த ஆட்சியில் 2018ஆம் ஆண்டில் கடைசி தர நிலையில் தமிழ்நாடு இருந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய திராவிட மாடல் ஆட்சியில் 2022ஆம் ஆண்டிற்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைந்துள்ளது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். டான்சிட் புத்தொழில் ஆதார நிதி, பட்டியலினத்தவர் பழங்குடியினர் தொழில் நிதியம், லான்ச் பேட் நிகழ்வுகள் என ஒட்டுமொத்தமாக முன்னெடுக்கப்பட்ட மறுசீரமைப்பு முயற்சிகளால் தமிழ்நாடு இன்று சிகரத்தில் அமர்ந்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் தற்போது 7600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன என்றும் அதில் 2022ஆம் ஆண்டில் மட்டும் 2250 நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டவை என்பதுமே தமிழ்நாடு அரசு நிகழ்த்திய பாய்ச்சலுக்கு சான்று என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த சாதனை மாற்றத்தை சாத்தியமாக்க உழைத்த அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் அதிகாரிகளுக்கு பாராட்டு என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் இந்த இடத்தை தக்கவைக்கவும் மேலும் உயரங்களை தொடவும் உழைக்க வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். பொங்கலையொட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கிராமிய திருவிழாவான சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சென்னை சங்கமம் விழா பெசநகரில் கோலாகலமாக நிறைவு பெற்றது. சென்னையில் நடைபெறும் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 1500 கலைஞர்கள் பங்கேற்றனர். இதன் ஒரு பகுதியாக பெசநகர் கடற்கரையில் கோலாகலமாக சென்னை சங்கமம் நடைபெற்றது. மண்மனம் மாறாத கரகாட்டம், ஒயிலாட்டம் ஆகிய நாட்டுப்புற கலை இசை நிகழ்ச்சிகளை சென்னை மக்கள் கண்டுகளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற மாடர்ன் இசை நிகழ்ச்சிக்கு இளைஞர்கள் துள்ளலாக ஆட்டம் போட்டனர். சென்னை சங்கமம் மூலம் அனைவரும் ஒன்றிணைந்தது போல் உணர்வு ஏற்பட்டதாக இளைஞர்கள் தெரிவித்தனர். கான்சர்ட்ல கிடைக்கிற ஒரு வைப் கிடைச்சது. யூசுவலி வந்துட்டு கான்சர்ட்டுக்கு யங்ஸ்டர்ஸ் போவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பே பண்ணி போகணும், விச் இஸ் வெரி ஹியூஜ். 3K 4K ஆகும் பர் ஹெட் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இங்க வந்துட்டு எல்லா பீப்புளுமே சார்ஜஸ் எல்லாம் இல்லாம வந்துட்டு எல்லாருமே சோஷியலி கனெக்ட் ஆனது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. காணும் பொங்கலை ஒட்டி பெசநகர் கடற்கரையில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிராவயல் மஞ்சுவிரட்டில் காளை முட்டியதில் 12 வயது சிறுவன் உட்பட 2 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிராவயல் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பாரம்பரிய மஞ்சுவிரட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த மஞ்சுவிரட்டை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார். மஞ்சுவிரட்டில் 271 காளைகளும் அவற்றை அடக்க 81 காளையர்களும் பங்கேற்றனர். இதில் சீறி பாய்ந்து வந்த காளை முட்டியதில் பார்வையாளராக வந்த 12 வயது சிறுவன் ராகுல் பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோல 35 வயது நபர் ஒருவரும் காளை முட்டியதில் உயிரிழந்தார். மேலும் இந்த மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியில் மாடுபிடி வீரர், பார்வையாளர்கள் என 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. படுகுமொழி பாடலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நடனமாடி அசத்திய காட்சிகளே இவை. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். பொங்கல் படையிலிட்டு படுகர் மற்றும் தோடரின மக்கள் தங்கள் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடினர். அப்போது சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் உரியடி பானையை அடித்து உடைத்தார். அதேபோல படுகுமொழி பாடலுக்கு உதகை சட்டமன்ற உறுப்பினரை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆவாரங்காட்டில் ஜல்லிக்கட்டு விழா உற்சாகமாக நடைபெற்றது. அங்குள்ள பொன்னர் சங்கர் கோயிலின் முன்பு உள்ள திடலில் பொங்கலையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் தட்சிணாமூர்த்தி கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். கோயில் காளைகளை தொடர்ந்து காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. வடிவில் என்ற ஒரு சூப்பரியா அடடா சூப்பர்
சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது. திருச்சி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலிருந்து சுமார் 650 காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றன. மாடுபிடி வீரர்கள் 300 பேர் காளைகளை அடக்க முற்பட்டனர். சூப்பர் சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது. வன்னியம்மன் பிரதேசம் சூப்பர்யா அருமையான மாடு அருமையான சூப்பர் மாடுபடி வீர வெற்றி பெற்ற ஜோர கைட்டி சூப்பர் சூப்பர் அச்சரா சூப்பர்யா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டிகளின் போது காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பிரத்யேக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. மாடுகளை அடக்கிய வீரர்கள் மற்றும் சிறப்பாக விளையாடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு கட்டில், கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக அளிக்கப்பட்டன. அருமையான மாடு சூப்பர்யா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது. புதுச்சேரி அருகே குயிலாபாளையத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் இப்படி உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. காளைகளின் கொம்புகளில் பலூன்கள், விஜய், அஜித்தின் படங்களை கட்டி ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். இதை ஏராளமான மக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இங்க குயிலப்பாளையம்ல மாடு ரொம்ப நல்லா இருக்குது. வைப் எல்லாம் சூப்பரா இருக்குது. இப்போதான் நான் தமிழ் கத்துக்கிறேன். ஆனா தமிழ் கல்ச்சர் இஸ் டூ குட். எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம லோக்கல் கல்ச்சர்னா ப்ரொமோட் பண்ணணும். செம்ம இருந்தது. மாடெல்லாம் எப்பவுமே இவ்வளோ நியர்ல பார்க்கல. இந்த விழாவில் இருக்கும் உற்சாகம் தங்களை மிகவும் கவர்ந்ததாக வெளிநாட்டினர் குறிப்பிட்டனர்.